அண்ட் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும், யங் ப்ரொடியூசர்ஸ் இல்லை வந்து நியூ ப்ரொடியூசர்ஸ் இல்லை வந்து அப்கமிங் ப்ரொடியூசர்ஸ் யாராவது, ஏன்னா எஸ்டாப்ளிஷ் ப்ரொடியூசர்ஸ்லாம் தெரியும், நான் பட்டதுனால சொல்கிறேன். அக்ரிமெண்ட் போடும் போதே எல்லார்ட்டையும் வந்துட்டு ப்ரொமோஷனுக்கு வந்து இத்தனை நாள் வரணும், ப்ரொமோஷன் வந்து ரோட் ஷோ வந்தாலும் வரணும், அது வந்து இப்படி தான் இருக்கணுன்றது எல்லாமே டிஃபைன் பண்ணி போட்டுருங்க. ஏன்னா ப்ரொமோஷனுக்கு வந்து நான் வரமாட்டேன், இவங்க இன்டர்வியூ பண்ணால் தான் நான் வருவேன், இவங்க வந்து எனக்கு இன்டர்வியூ பண்ணணும், எனக்கு வந்து என்னுடைய காஸ்டிங் வந்து இது, என்னோட மேக்கப் மேன் காஸ்ட் இதெல்லாம் சொல்கிற மாதிரியா இருந்தால் அவங்கள அவாய்ட் பண்ணிவிடுங்க. நாங்கள் அதுதான் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். ப்ரொடியூசர் சார் வந்து சொன்னாங்க, யாரும் அக்ரிமெண்ட் போடாமல் யாரையும் வந்து செலக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் வந்து பிரியா பவானி சங்கரை வந்து போட்டுருக்கீங்க, படத்தில் நல்லா நடிச்சிருக்காங்க, ஆனால் அவங்க வந்து எந்த ஒரு ப்ரமோஷனும் வரல. ஏன் ப்ரொடியூசர் சார் சொன்னதுனால கூப்பிடலையா? இல்லை நீங்களே சொல்லலாம். இல்லை நான் தான் சொல்லணுமா? ஓகே, ஒன் மோர் சொல்லுங்கள். அது என்ன கொஷின்? இல்லை சார், என்னென்னா நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, ஆமாங்க, அக்ரிமெண்ட் போடாமல் யாரையும் வந்து கமிட் பண்ணாதீங்கன்னு நீங்கள். சரிங்களா? நீங்கள் வந்து பிரியா பவானி சங்கரை வந்து கமிட் பண்ணதை வந்து அக்ரிமெண்ட் போட்டு தான் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக. ஆனால் எந்த வித ப்ரொமோஷனும் அவங்க வரல. எந்த வித ப்ரொமோஷன்னா இப்போ பெரிய படம் ஹிட் ஆனால் கூட வரமாட்டாங்க சில பேர். கண்டிப்பாக. இப்போ வந்து அவங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் நல்ல பேர் வாங்கி வர ஒரு ஹீரோயின், அவங்க ஏன் வரல? அவங்களை கூப்பிடலையா? இல்லை, கூப்பிட்டோம். அவங்க நியூசிலாண்டில் ஏதோ பிஸியாக இருக்குன்னு சொன்னாங்க ஷூட்டிங்கில். ஸோ அதுதான், ஒரு படம் ரிலீஸ் டேட்டை வந்து ஒரு ப்ரொடியூசர் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைமை வந்து வேல்யூ பண்ணி ஆக்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு லாஜிஸ்டிக்கல் எக்ஸ்பென்சஸ்ன்னு ஒன்று வருங்க. நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து அங்கேருந்து நீங்கள் கூப்பிட்டு வந்து ஒன்று பண்ணும்போது அந்த ப்ரொமோஷனுக்கான வெயிட்டேஜ் எவ்வளோ இருக்குது, அதோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றதெல்லாம் செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு அமௌண்ட்டு செலவாகும். அது கால்குலேட் பண்ணி பார்த்தா அந்த காசை வந்து நீங்கள் வந்து ப்ரொமோஷனுக்கே போட்டுடலாம் அப்படின்னு தோணும். அதுதான், வேறு எதுவும் கிடையாது. நம்ம திரும்ப திரும்ப சொல்கிற பாயிண்ட் என்னென்னா வந்து அக்ரிமெண்ட்டில் நாங்களும் அதெல்லாம் மென்ஷன் பண்ணுறோம், அது யாரும் ஹானர் பண்ண மாட்டுறாங்கன்றதான் பிரச்சனை. இப்போ பர்டிகுலராக எனக்கு இந்த ஆங்கர் தான் வந்து என்னை வந்து இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லக்கூடாது. அது வந்து அப்போ சார் அது யாருங்க இது மாதிரி பர்டிகுலராக வந்து இதுமாதிரி ஆங்கர் தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களா? எங்கிட்ட சொன்னாங்களான்னு தெரில, எனக்கு தெரில. ஆனால் எனக்கு அப்படி தான் நியூஸ் வந்தது, சொன்னாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு எங்கிட்ட டேரக்டாக சொல்ல. எனக்கு இவங்க பண்ணணும் அவங்க பண்ணணும்னு சொல்லும் போதெல்லாம் வந்துட்டு அது வந்து அன்வான்ட். அது ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போடுறோம், பணத்தை தாண்டி இருக்கிற உழைப்பு ஒன்று இருக்குது. அதே மாதிரி டைரக்டர்ஸோட விஷன் ஒன்று இருக்குது. சத்யதேவோடைய ப்ரொமோஷனை போய் நீங்கள் தயவுசெய்து ஒரு ஹீரோவோ ஒரு ஹீரோயினோ போய் பாருங்கள், என்ன மாதிரி ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. தனஞ்சயோட ப்ரொமோஷன் என்னன்னு போய் பாருங்கள். இந்த படத்தை கொண்டு போய் கடைசி கட்டத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு அவங்க பட்ட கஷ்டம்லாம் வந்து ஒரு 15-20 நாள் மெனக்கிட்டு மனுஷன் வந்து 2 படம் கமிட்மெண்ட்டில் வச்சுருக்காப்புல. இருந்தாலும் 2மே பெரிய பேனரு, பெரிய ரோலு, அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ஒரு படம் பண்ணியிருக்கோம், அதுக்கான டெடிகேஷன் கொடுக்குறோம். சம்பளம் கொடுத்தோம் வாங்கணும் அதெல்லாம் கிடையாது. அதை தாண்டி ஒரு டெடிகேஷன் இருக்குல்ல, அதை தான் நாங்கள் கேட்குறோம். சார், இப்போ இது மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறீங்க பெரிய பேனரு பெரிய படம் பண்ணுறோன்ட்டு. ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடித்த ப்ரொமோஷனுக்கெல்லாம் ஆடியோ லான்ச்சுக்கெல்லாம் பெரிய பெரிய ஹீரோயின்ஸ்லாம் வராங்க. ஏன் ரஜினி சாரும் கூட வர்றாரு, கமலஹாசன் சார் கூட வராங்க, நயன்தாரா கூட வராங்க. ஆனால் வந்து சின்ன படம் யாராவது பண்ணிட்டாங்கன்னா அவங்க சைட்லேருந்து யாரும் வர்றது கிடையாது. இது வந்து ப்ரொடியூசருக்கு நிறைய பாதிப்பு உண்டாக்குதா? ஏன்னா வந்து நம்ம படத்துக்கு வரமாட்டாங்க, அடுத்த படத்துக்கு போகிறாங்கன்ட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல சார்? சார், இது எஸ்கே சொன்ன ஒரு டைலாக் தான் சொல்லணும். ஜெயிச்சிடுவேன்னு சொன்னால் எவனும் நம்ப போகிறது இல்லை, ஜெயிச்சுட்டு சொன்னால் நம்புவாங்க. இப்போ நாங்கள் ஜெயிச்சிட்டோம், அடுத்த வாட்டி கூப்பிட்டா தானாக வர போகிறாங்க, அவ்வளோதான், சிம்பிள். உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர்காரங்க சத்யராஜ் சார், தெலுங்குக்காரங்க கன்னடத்துக்காரங்கெல்லாம் இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் ஒரு கடலூர்காரரு, அந்த அம்மா ஒரு மாயவரத்துக்காரம்மா, எதனால் வந்து ப்ரொமோஷனுக்கு வரல, நாங்கள் நம்ம ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லி சத்யராஜ் தெலுங்கில் உங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு ரீசன் மட்டும்தான் காரணமா, இல்லை ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் ஏதாவது ஆதிக்கம் பண்ண நினச்சி அதனால் ஏதாவது வருத்தமா? ஏன்னா பிரியா பவானி சங்கர் சில அவங்க மேலே அந்த குற்றச்சாட்டு நீங்கள் தான் முதல்ல வைக்கிறீங்க. முன்னாடி நயன்தாரா இவங்க மேலாம் இருக்கும் அந்த மாதிரி குற்றச்சாட்டு. இல்லைங்க, இதுக்கு முன்னாடி எத்தனை படத்தோட ப்ரொமோஷனுக்கு நான் திரும்ப சொல்கிறேன், அவங்க வந்து வரலன்னுலாம் சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கணும். லாஜிஸ்டிக்கல் எக்ஸ்பென்சஸை கால்குலேட் பண்ணி பார்த்தா அது வந்து எங்களுக்கு மேட்ச் ஆகலன்னு சொல்கிறேன். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போது ஷூட்டிங் வந்து நம்ம வந்து எதுவும் இப்போ ரிலீஸ் டேட் வந்து நாளைக்கு ரிலீஸ்னு யாராவது சொல்லுவாங்களா? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். யாருமே சொல்ல போகிறது இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த், ஒரு 45 days பிஃபோர் நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா 1 month பிஃபோர் நீங்கள் தியேட்டர் கன்ஃபர்மேஷன் கொடுத்தே ஆகணும்.
அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து இந்த 1 மந்த் ஒரு 45 டேஸ் டைம் இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியில் நீங்கள் பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ வெளியூரில் இருந்து அவங்கள கூப்பிட்டு வரும்போது அவங்க மட்டும் வர மாட்டாங்க, அவங்க டீம் ஃபுல்லாக வரும். அவங்களுக்கான ஒரு எக்ஸ்பென்சஸ் ஒன்று இருக்குது. அது எப்படி வந்து ஒரு ப்ரொடியூசர் ஹேண்டில் பண்ண முடியும்? அதுதான் நான் கேட்குறேன். அது வந்து அன்மேட்ச்டு அது. அதுவும் ஃபாரின்லேருந்து கூப்பிட்டு வரதுலாம் வந்து இப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸ் கிளாஸ் கேட்பீங்க. நான் ஜென்ரலாக கேட்குறேன். பொதுவாகவே ஒரு ஆர்டிஸ்ட்னா அவங்களுக்கான செக்யூரிட்டி வேணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 லட்ச ரூபா கிட்ட வந்துடும். அந்த 15 லட்ச ரூபா ப்ரொமோஷனில் போட்டால் என்னன்னா ஆப்வியஸ்லி இப்போ நான் யோசித்தேன். சிம்பிள் அவ்வளோதான். இது வந்து அவங்க வரமாட்டேன்னா சொல்லு. அது இல்லை எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஏமாத்தம் தான். படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ரிவ்யூலாம் பேசியிருக்கேன். ஆனால் என்ன ஏமாத்தனா நானும் மாயாவரத்துக்காரன் தான், அவங்கள அடிக்கடி பார்க்குறோம் நம்ம. எனக்கு இதில் அவங்களோட சூப்பராக அந்த வில்லி கேரக்டர் பேங்கில் அந்த மாதிரி இன்னும் 2-3 பேர் இருந்தாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கலாமே நீங்கள், நாங்கள் ஏமாறாமல் இருந்திருப்போமே வெற்றி விழாவில் அப்படின்றது தான். சக்ஸஸ் பார்ட்டியில் கண்டிப்பாக கூப்பிட்டுருலாம். சரி, அவர் ஹீரோட்ட கொடுங்க. 1 செகண்ட். சத்யா சார், நீங்களே சொல்லியிருந்தீங்க இந்த படத்துக்கு நல்ல ரிவ்யூஸ்லாம் வருது, ஹவுஸ்ஃபுல் அப்படி இப்படின்ற மாதிரி. ரிவ்யூஸ் பார்த்து தான் நீங்களே ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியுது படம் நல்லா ரீச் ஆகுது அப்படின்றது. ஸோ இப்போ ரீசெண்டாக நீங்கள் எந்த படத்தை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கும் தெரியும். எதில் இருந்து அறிவிப்பு வந்தது, இப்போ படமே ரிவ்யூவால் தான் ஓடலை அப்படின்றது சொல்கிறாங்க. படம் நல்லா இருந்தால் நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல போகிறாங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் ரிவ்யூவால் தான் படம் ஓடலை, ஸோ யார் ரிவ்யூ எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் பல படங்களை பார்த்துருப்பீங்க, பல ரிவ்யூவில் பார்த்துருப்பீங்க. இப்போ சமீபத்தில் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. இல்லை, ஒரு படத்துக்கு ரிவ்யூ பண்ணுறது வந்து பத்திரிகையாளர்களுடைய உரிமை, அதை நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் வேணும்னே கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறேன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் சொல்கிற படத்துக்கு தெளிவாக தெரிஞ்சது. ஒரு படம் பிடிச்சது பிடிக்கலங்கிறது வேற, பட் கரங்கட்டி அடிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து அந்த நீங்கள் சொல்கிற குறிப்பிட்ட படத்தினுடைய ரிவ்யூக்கு வந்தது. அது தவறான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படம் பிடிக்குது பிடிக்காத ஒருவருடைய தனி மனிதனுடைய விருப்பம், அதில் வந்து எந்த விதமான அப்ஜெக்ஷன் கிடையாது. இருந்தாலும் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து தப்புன்னு நான் நினைக்கிறேன். அது கொஞ்சம் இருந்ததாக நானும் உணர்றேன். ஏன்னா நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறத தாண்டி பர்சனலாக அட்டாக் பண்ணி பர்சனல் லைஃபையெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் அட்டாக் பண்ணிங்கிறது வந்து அது எப்படி ரிவ்யூக்குள்ளே வரும்? அதுக்கு ரிவ்யூக்கு என்ன சம்மந்தம் இல்லையா? இல்லை சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரிவ்யூஸ் எல்லாமே ரிவ்யூவர்ஸ் பண்ணுறது இல்லை. இப்போ தியேட்டர்ஸ்லேருந்து படம் பார்த்துட்டு வர பப்ளிக்கு கொடுக்குற ரிவ்யூ தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பப்ளிக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படம் நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, இந்த படம் மாதிரி இருக்குது அப்படின்ற அந்த கம்பேரிசேஷன் இது எல்லாமே இருக்கும். ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தானே சார் ஆகணும். படம் ரிலீஸ் பண்ணுறன்றது பப்ளிக்கு தான். அவங்க சொல்கிற பாயிண்ட்டையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தானே சார் ஆகணும். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். இல்லை, அது ஏற்றுக்கிறது தப்பு இல்லை. ஆனால் என்னென்னா ஒரு கல்ட்டு டெவலப் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். எப்படி பார்த்தியா, அவங்க யாருன்னே தெரியாது, எப்படி வச்சு அடித்தம் பார்த்தியா, வச்சு செஞ்சம் பார்த்தியா, அப்படிங்கிற மாதிரி ஒரு ரசிகனுக்கு ஒரு மனப்பான்மை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். நாளைக்கு அடுத்த படத்தில் அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து நான் உன்னை மீறி அடிக்கிறேன் பாடுறா அப்படின்னு அடிப்பாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து தவறான விஷயம். நிச்சயமாக வந்து ஒரு படத்தில் இருக்கிற நிறை குறைகளை சொல்ல, அதை தாண்டி அவங்களுடைய பர்சனல் விஷயத்தை படத்தினுடைய ரிவ்யூக்குள்ளே அட்டாக் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாருமே பணம் வாங்குறவங்க, இவர் ஒருத்தர் தான் பணம் போடுறவர் இல்லையா. அதனால் வந்து எங்களுடைய பர்சனல் லைஃப்பை வச்சு ஒரு படத்தை எப்படி அட்டாக் பண்ணலாம், அது வந்து கண்டிப்பாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அதில் எந்த விதமான சந்தேகம் சொல்கிறீங்களா சார்? படம் பார்த்துட்டு வரவங்களுக்கும் சொல்கிறீங்களா சார்? பொதுமக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து படத்தை மட்டும் ரிவ்யூ பண்ணுங்கள், அதை தாண்டி பர்சனலாக ரிவ்யூ பண்ணாதீங்க அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு நான் வைக்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அவ்வளோதான்.